ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். காலையிலே நமக்கு இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டீஸ் எல்லாம் குளிக்க ஊற்றி பவுடர் அடித்து கிளப்பி விடுறது தான். யார் யாருக்கெல்லாம் அது பெரிய டாஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு அவங்கள குளிக்க ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லுமே நினச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் தம்பி பையில் இன்றைக்கி குளிக்க ஊற்றி பவுடர் அடிக்கல ஒரு வழி ஆகிட்டேன். அவங்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, காலையிலே சாப்பாடு சிம்பிளாக தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பாடு காலையிலே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் இந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு கேரளாவில் சேர்ந்த பெண் பார்த்திங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணி அண்மையில் இறந்ததாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தீங்களா. இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு போட்டிகள் நிறைந்த உலகம்னே சொல்லலாம். இது அவங்க போடுற விஷயங்கள் நம்ம உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒன்று நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றது எதுவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. அதுவும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த உடல் எடை நம்ம அன்றாட வேலை நம்ம செய்கிற வேலையை பாதிக்காத அளவுக்கு நம்ம உடலை நம்ம ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்குன்னா அது நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்லைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அந்த உடல் எடைங்கிறது நம்ம வீட்டில் அது ஜெனட்டிக் ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நம்ம அப்பா அம்மா யாராவது கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அது மாதிரி நம்மளும் இருப்போம். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கு தேவையான என்னவோ அதை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான மீடியாக்கள்லாம் பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தப்பான விஷயம்னு தான் நான் நினப்பேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, படித்தவங்கள விட படிக்காதவங்களுக்கு தான் எல்லாமே தெரிகிற மாதிரிக்கே இருக்குது. இப்போ உள்ள காலத்தில் படித்தவங்க பேரில் நம்ம எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனாலுமே அதை தெரிஞ்சுமே நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் எது வேணுமாலும் யார் வேணுமாலும் சொல்லுவாங்க. நமக்கு என்ன விஷயம் நம்ம நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அந்த மீடியாக்களெல்லாம் அதிகமாக நம்பாமல் நம்மளுடைய மனசுக்கு எது நல்லன்னு தோணுதோ நமக்கு எது ஹெல்த்தியாக இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குங்கிற பொழுது அது திருப்பி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சால் அதை திருப்பி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோசியல் மீடியாக்களெல்லாம் அதிகமாக யாருமே நம்ப வேண்டாம். அது ஒரு மெசேஜாக சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் வேலையுமே முடிச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்கு தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பூக்கள் அழகாக இருந்துச்சு. இந்த செம்பருத்திலாம் பார்த்ததோட பாப்பாவுக்கு ஒரு ஆசை, அம்மா எல்லாமே எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அது பூக்களில் பார்த்திங்கன்னா சரியான எறும்பு வேறு. அப்புறம் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கை கெட்டினதை மட்டும் எடுத்து பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு கொடுத்துட்டேன். அவங்க சாமி போட்டால் முதல்ல வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்க விளையாட்டு பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் எடுக்கலான்னு பார்த்தோம்னா ரொம்ப உயரத்தில் இருந்து நானும் அது வர நேரம் ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எடுக்க முடியல. ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால அது இந்த கிளிகள் ஏதாவது வரும் காலையில், குயில் கிளிலாம் வந்துச்சுன்னா அதை கொத்தி போட்டுட்டு கொஞ்சம் போடுமா கீழே கிடக்கும். அதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரிக்கே இருக்கும். அப்புறம் முருங்கைக்கீரை அன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீரை இலை அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா காய்க்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக போட்டு ஒரு சாம்பார் அன்றைக்கி வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இலைகள்லாம் கொஞ்சம் ஒரு 2 கொப்பு போல் தான் இருந்துச்சு. அது கீரையுமே அதை போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள இலைகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் இல்லையா. வயிற்று உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு 2-3 டைமாவது நம்ம இந்த முருங்கைக்கீரையை உணவுலலாம் சேர்த்துக்கிறணும்.
இன்றைக்கி வைக்கிற நான் கீரை சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது. அந்த கீரை வாசம் சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது இல்லையா? ஆனால் இதில் வந்து அந்த வாசம்லாம் தெரியவே தெரியாது. இந்த சாம்பாரோட கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கீரையெல்லாம் ஒரு 2 கப்பு போல் தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் அந்த கீரை எல்லாத்தையுமே உருவி வச்சுட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சு, அது போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அலசி அதில் விட்டுட்டேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியிலே நம்ம இந்த கீரையை ஊற வச்சு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் இந்த முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிக்கிட்டேன். அதுன்னு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கொஞ்சோண்டு பாசி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். சாம்பார் கலருமே நல்லா சூப்பராக இருக்கும். அதன் கூட வந்து ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் 4, 5 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நீள்வாக்கில் கீறி போட்டிருக்கேன். அந்த தக்காளியெல்லாம் விதைகள்லாம் எல்லாம் சாரெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதனு கூட நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் போட்டிருக்கலாம். சாம்பார் பவுடர் வேணால் அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், சாம்பார் பவுடரு, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சொட்டு வந்து விட்டுக்குங்க. விட்டுட்டு வந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா சூப்பராக வந்து சாஃப்டாக வெந்துடும் பருப்பு. அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து திருவி வச்சுருக்கேன். அதிலே சோம்பு, ஜீரகம் போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து வெறும் தேங்காவை கூட அரைச்சிக்கலாம். அது ஆப்ஷன் தான். நான் வந்து எப்போதுமே கொஞ்சமாக அதில் சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டு தான் வந்து அரைப்பேன். சாம்பார் கலர் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு பாத்திரம் வச்சு நல்லா எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், 2, 3 பூண்டு பல். ஏன்னா நம்ம சாம்பார்லேயே வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருப்போம் இல்லையா? அதனால் வந்து ரொம்ப போட்டால் இனிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க சாம்பார். அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து கல்யாண தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அந்த முருங்கைக்கீரையுமே அது கூட போய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த கீரை வகைகள்லாம் பொறுத்தளவுக்கு ரொம்பவும் போட்டு நம்ம வந்து அந்த கீரையெல்லாம் வேக வைக்கக்கூடாது. அந்த பச்சை தன்மை இருக்கிற 3/4 பதத்துக்கு நம்ம இறக்கி வச்சா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கிருச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதில் உள்ள சத்துமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியும். அதனால் அந்த பச்சை இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இறக்கி வச்சிடணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பருப்புலாம் சூப்பராக வெந்துருச்சு. அந்த பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3 விசில் விட்டதோட நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. அதையுமே வந்து இந்த முருங்கைக்கீரை வதக்கினதோடு அது மேலே வந்து ஊற்றிக்கிட்டேன். ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸ்ஸாக கிடைக்கும். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கீரை தனியாக அது தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா சாஃப்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த சாம்பார் கூட போட்டு கிண்டி விட்டுக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ண பாருங்கள். அதன் கூட தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். அதன் கூடயே வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதன் கூடயே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதோடு நம்ம அந்த கீரையில் வந்து ஊற்றிக்கலாம். அந்த தாளிக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு எப்பொழுதுமே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரையில் நல்லா ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் சாம்பார் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதுவும் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஒரு கொதி விட்டதோடு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் முட்டை போட்டு ஒரு கிரேவி மாதிரிக்க தொக்கு மாதிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணினேன்.
கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பட்டை சோம்புலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் நான் செய்கிறது தான். இதுவும் நாளைக்கு இந்த ஒரு தொட்டுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதில் கூட கொஞ்சம் ஒரு பூண்டு அளவுக்கு ஒரு பூண்டு இஞ்சி நல்லா தட்டி ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். தட்டி தான் நீ போட்டேன், அரைச்சி போடலை. சும்மா வாசத்துக்காக கொஞ்சம் லைட்டாக தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். அதில் கூட தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரகத்தூளையும் போட்டு நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அதில் கூட இன்றைக்கி ஒரு 5 முட்டை வந்து கொஞ்சம் ஒரு 4 வாக்கில் 4 பீஸாக வந்து கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். அந்த தக்காளி வெங்காயம் மேலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த சாம்பாருக்கும் அந்த முட்டை கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் உரப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த சாம்பாருக்கு. அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான முறையில் வந்து நம்ம செய்யலாம். தக்காளி வெங்காயம் வந்து இது வதக்குறது தான் மெயினான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம நல்லா கொலையை விட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு அதை கூட முட்டை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மாவே எடுத்து ஒன்று சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சமையல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா, வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் அண்டு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் கொடுத்தா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு முட்டை கிரேவியும் வச்சு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த சாதம் எல்லாமே பாப்பா தம்பி அன்றைக்கி ஃபுல்லுமே சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.